இந்த பொருள் உங்ககிட்ட 1 கிராம் இருந்தாலே போதும், உங்களுடைய லைஃப், உங்களுடைய பேரன் பேத்திக்க லைஃப் கொண்டு செட்டில்டு. 1 கிராமே லட்சம் கோடி ரூபாய்க்கு போகுமாங்க. இதை தேடி நீங்கள் நிலத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா தங்கம் கிடைச்சாலும் கிடைக்குமே தவிர்த்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்திலே வெறும் 20 to 30 கிராம் தான் இந்த பொருள் இருக்கான். அப்படி என்னடா இது ரேரான பொருள், இது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க? திஸ் இஸ் அன்சைன்ட், உலகின் அரிதான உலோகம். ஏர்லி 20th centuryல இந்த கெமிக்கல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிமிட்ரி மெண்டலிஸோட பீரியாடிக் டேபிளை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த டேபிளில் ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அட்டாமிக் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி சில எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகிறத பற்றி நான் நோட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆல்கலை மெட்டல் அந்த குரூப் லிஸ்ட்டில் சீசியமுக்கு கீழே 87 அட்டாமிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகிறத நோட் பண்ணுறாங்க. மெண்டலிவே இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட் வரணும். இதை அவங்க குரூப் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஆல்கலை மெட்டல்ஸ் இதில் சிசிஎம் கீழே கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட் இருந்தே ஆகணும். என்ன மாதிரியான மெட்டலாக இருக்க போதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு மெட்டல் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டலுக்கு எக்காசிசியம் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டல் கண்டிப்பாக சிசிஎம் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சுதான் அப்படி ஒரு பேரை கொடுக்குறாங்க. 1870 ஆரம்பிச்சு 1939 வரைக்கும் இந்த எக்காசிசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த தேடல் ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு. யாராலுமே பெருசாக நோட்டே பண்ண முடியலங்க. பட் சில சயின்டிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த எலிமெண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லி அந்த எலிமெண்ட்டுக்கு ஆளாளுக்கு ஒரு பேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஆல்கலினியம்னு கொடுத்தாங்க, ஏன்னா அந்த ஆல்கலி குரூப்பில் கடைசியாக இருக்கிறனால ஆல்கலினியம். சில பேர் வெர்ஜினியம் கொடுத்தாங்க. சில பேர் மோல்டேவியம், அதுவும் முக்கியமாக அந்த மோல்டாவியா சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால அதுக்கு மோல்டேவியன் பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை கொடுத்து அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொல்லியிருந்தாலும் யாராலுமே அந்த எலிமெண்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, இல்லைனா அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தடை ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண முடியல. அப்படி இருக்க அந்த சமயத்தில் தான் 1939 அந்த ப்ராப்பராக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடை மார்கரெட் பெரே நோட் பண்ணுறாங்க. பட் இது ரொம்பவே ரேண்டமான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். மார்கரெட் பெரே பிரான்ஸை பூர்வீகமாக கொண்டவங்க அண்ட் முக்கியமாக மேரி கியூரியோட லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. ஸோ கெமிக்கலி ஒரு எலிமெண்ட் என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த வித்தைகள் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். த கிரேட் மேரி கியூரியோட மெத்தட்ஸே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அண்ட் அவங்களுமே அந்த சமயத்தில் ஒரு கெமிஸ்ட் அண்ட் ஃபிசிக்ஸ் அட் அந்த கியூரி இன்ஸ்டிடியூட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்க சில முக்கியமான எலிமெண்ட்ஸ் பற்றினா அந்த ரேடியோஆக்டிவ் டிகே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதில் ஆக்னியம் 227 அதோடைய அந்த ரேடியோஆக்டிவ் டிகே செயினை பார்த்தீங்கன்னா அவங்க எழுதிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதில் ஒரு வித்தியாசமான அனாமலி இருக்கதான் நோட் பண்ணுறாங்க. ஸோ ரேடியோஆக்டிவ் டிகேங்கிறது ஒரு அட்டாமிக் நியூக்ளியஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை ரேடியேஷன் வழியாக லூஸ் பண்ணுறது தான். ஸோ நிறைய ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் இருக்குதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் ஒரு ரேடியோஆக்டிவ் டிகேல ஆக்னியம் பார்த்தீங்கன்னா தோரியமாக மாறும். பட் இந்த பக்கம் மார்கரெட் பெரே கிட்ட இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் பியூரிஃபைட் பண்ணப்பட்ட ஆக்னியமில் 1% ஆக்னியம் 227 பார்த்தீங்கன்னா தோரியமாக மாறாமல் வேற ஒரு எலிமெண்ட்டாக மாறி டிகே ஆகியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த அனாமலியால் டிகே ஆகக்கூடிய அந்த ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா டிகேவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆக்னியம் பீட்டா டிகேவாக தான் நடந்திருக்கும். பீட்டா டிகேங்கிறது மாசை சேமாக வச்சுக்கிட்டு அட்டாமிக் நம்பரை மட்டும் ஒன்றா குறைக்கும். பட் இந்த ஆல்ஃபா டிகேங்கிறது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் லைக் 2 protons and 2 neutrons பார்த்தீங்கன்னா வெளிவிடக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட அந்த அட்டாமிக் நம்பரையே 2ஆக குறைச்சிடும். ஆக்னியமோட அட்டாமிக் நம்பர் 89, பட் நம்ம தேடிட்டு இருக்கிறது 87. ஸோ அந்த வகையில் ஆக்னியம் ஆல்ஃபா டிகே மூலிமா 2 அட்டாமிக் நம்பரை லூஸ் பண்ணி 87 அட்டாமிக் நம்பர் எலிமெண்ட்டாக மாறுது. ஸோ இதை மார்கரெட் பெரே தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஜென்யூனாகவே இது ஒரு ரேண்டம் கோஇன்சிடென்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ யாராலுமே இப்படி தான் நம்ம 87 எலிமெண்ட்டை கண்டுபிடிப்போம்னு சொல்லி யோசிச்சிருக்கே பார்த்துருக்க முடியாது. அந்த வகையில் மார்கரெட் பெரே இதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு கேட்டியம் அப்படிங்கிற பேரை கொடுக்குறாங்க. வேணா டெக்னிக்கலாக இந்த ரோலில் இருக்கக்கூடிய கடைசி எலிமெண்ட் கேட்டியன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு கேட்டியம்ங்கிற பேர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. பட் அதை அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு முன்னாடி மேரி கியூரியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டியம் இல்லை கேட் இருக்க அந்த காரணத்தினால இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறைய பேர் இதை பூனையை பேஸ் பண்ணி நம்ம பேரை கொடுத்துருப்போம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ கேட்டியன்ஸ் மனசில் வச்சிருக்காங்க அந்த காரணத்தினால வேற ஒரு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மார்கரெட் பெரே பிரான்ஸில் பிறந்த அந்த காரணத்தினால இதுக்கு பிரான்சியம் அப்படிங்கிற பேரை கொடுத்துட்றாங்க. பிரான்ஸை மையமாக வச்சு ஒரு எலிமெண்ட்டுக்கு இந்த பீரியாடிக் டேபிளில் கொடுக்கப்படுற 2வது பேருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கேலியமுக்கும் பிரான்ஸுக்கு என்ன சம்பந்தம்னா ரோமன் டைமில் ஆக்சுவலாக அந்த பிரான்ஸ் நாடு பார்த்தீங்கன்னா கேலியான் தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த கேலியமும் டெக்னிக்கலாக பிரான்ஸை தான் நோட் பண்ணும். அந்த வகையில் இந்த பிரான்சியமும் பிரான்ஸை நோட் பண்ணுற சமயத்தில் அந்த நாட்டை பேஸ் பண்ணியே இந்த பீரியாடிக் டேபிளில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நாடுகளை பேஸ் பண்ணி ஜெர்மானியம் பொலோனியமும் இருக்கு. அந்த வகையில் பிரான்ஸ் கொஞ்சம் டாப்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 1949 அஃபிஷியலாகவே இந்த 87 நம்பர் எலிமெண்ட்டுக்கு பிரான்சியம்ங்கிற பேர் கொடுக்குறாங்க. பட் ஆப்வியஸாக இது ஹைலி ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்க அந்த காரணத்தினால இது கூட அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த மார்கரெட் பெரே அவங்களுடைய 65வது வயசுல பார்த்தீங்கன்னா போன் கேன்சர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ்னஸை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் தெளிவாக இல்லை. ஸோ அதனால இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியாக கையாண்டுட்டு இருந்தாங்க சொல்லலாம், இன்க்ளூடிங் மேரி கியூரி.
சரி, அதுதான் இந்த எலிமெண்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு 1 கிராமுக்கு லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்குமே இந்த பூமியில் இந்த எலிமெண்ட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? தங்கம் டன் கணக்கில் இருக்குது, யுரேனியமே கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃப்ரான்சியம் இப்போதைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த உலகத்தில் வெறும் 20லேருந்து 30 கிராம் தான் இருக்குது. 30 கிராம். உலகத்தில் கடல், மலை, பாலைவனம், காடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரான்ஸையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டீஸ்பூனில் நீங்கள் அடக்கிடலாம். அவ்வளோதான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரான்சியமோட ஹாஃப் லைஃப்ங்கிறது வெறும் 22 மினிட்ஸ். அதுலேயுமே மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப் ஃப்ரான்சியம் 223 தான் வந்து பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் ஹாஃப் லைஃபை கொண்டு இருக்கு. அதை மற்ற ஐசோடோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் அளவுக்குலாம் கொண்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஃப்ரான்சியமை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் அதை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி போய் காட்டுறதுக்குள்ளேயே அதை காத்தோட காத்தா கரைஞ்சிருங்க. பீரியாடிக் டேபிள்லேயே ரொம்ப ஷார்ட்டஸ்டான லைஃப் ஸ்பேன் கொண்டு இருக்கக்கூடிய ஹாஃப் லைஃப் வச்சிருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் ஃப்ரான்சியம் தான். சரி, 22 மினிட்ஸாக இருந்தாலும் அதை ஒரு கிலோ கணக்கில் சேர்த்து வச்சுட்டு வித்துடலாம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் செய்ய முடியாது. ஏன்னா டெக்னிக்கலாக இதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தாங்க. ஆக்டினியமோட ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகே மெட்டீரியலை தான் ஃப்ரான்சியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ரான்சியம் அதுக்கப்புறம் 22 மினிட்ஸ் கழிச்சு ரேடியமாக டிகே ஆகிடும். அதாவது ஆக்னியம் டு ரேடியமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகேவை தான் ஃப்ரான்சியம் இருக்குது. இது கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பீரியாடிக் டேபிளில் கடைசியாக நேச்சுரலாகவே அக்கரிங் ஒரு எலிமெண்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது ஃப்ரான்சியம் தான். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச எல்லா எலிமெண்ட்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்சியம் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட நேச்சுரலி அக்கர்ட் எலிமெண்ட்னு சொல்லலாம். பட் இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது கஷ்டம். 22 நிமிஷம் தான் அதோடைய ஹாஃப் லைஃபே இருக்க அந்த காரணத்தினால நேச்சுரலாக உருவாக்கக்கூடிய இந்த ஃப்ரான்சியமை கலெக்ட் பண்ணியே வைக்க முடியாதுங்க. கலெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம். கிராம் கணக்கில் கூட இப்போ வரைக்குமே சயின்டிஸ்ட் ஃப்ரான்சியமை கண்டுபிடிச்சு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. அவங்க லிட்டரலி ஆட்டம் கணக்கில் தான் ஃப்ரான்சியமை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்குமே சயின்டிஸ்ட் மொத்தம் 300 ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ரான்சியமை தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். கிராம் கணக்கில் கூட கிடையாது, அணு கணக்கில் வெறும் 300 ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ரான்சியம் தான் இப்போதைக்கு நம்ம அதிகமாக சேர்த்து வச்சதுன்னு சொல்லலாம். அதுவுமே காத்தோட மறந்து போச்சு. ஸோ இதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாத சமயத்தில் இதோடைய அப்பியரன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. பட் மோர் லைக்லி சீசியம் போலவே ஒரு சில்வரி ஒயிட் லுக்கில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. இதோடைய ரூம் டெம்பரேச்சர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கலாம், ஆனால் லோ மெல்டிங் பாயிண்டோட இருக்க சான்சஸ் அதிகம். அதாவது 27 டிகிரி செல்சியஸ். ஸோ கிட்டத்தட்ட இது இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உருக்கக்கூடிய தன்மை கொண்டு வந்தானா. எக்ஸ்ட்ரீம்லி ரேடியாக்டிவ் அண்ட் ஹைலி ரியாக்டிவ். அதாவது இதுலேயே ஒரு துடியை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது மிக பெருசாக ரியாக்ட் ஆகி வெடிச்சு சதருவாங்க. ஆல்கலை மெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு தான். அந்த வகையில் நீங்கள் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி லைக் தண்ணி குடியிலேருந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி அலையே லைக் 1000 அடிக்கு எழும்புற மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. அதில் ஆக்சுவலாக ஃப்ரான்சியம் தான் இன்வால்வ் ஆகிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் கிடையாது. ஏன்னா ஃப்ரான்சியம் அகைன் வெறும் 300 ஆட்டம் தான் நம்ம இது வரைக்கும் அதிகமாகவே சேர்த்து வச்சிருக்கோம். ஃப்ரான்சியமை வச்சு எந்த ஒரு வெப்பன் டெஸ்டிங்குமே இது வரைக்கும் எங்கேயுமே நடத்தப்படல. ஏன்னா நடத்தப்படுற அளவுக்கு அதை நம்ம சேகரிக்கவே இல்லைங்க முதல்ல. ஸோ இங்கே நடந்தது அண்டர் வாட்டர் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் டெஸ்ட் தான். இதுக்கும் ஃப்ரான்சியமுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஓரளவுக்கு கணிசமான ஃப்ரான்சியம் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்க செய்யலாம். ஏன்னா அகைன் இந்த ஹைலி ரியாக்டிவ் ஆல்கலை மெட்டல்ஸ் எல்லாமே தண்ணியில் பட்டாலே வெடிக்கும். அப்படி ஒரு தன்மை கண்டிப்பாக ஃப்ரான்சியமுக்கும் இருக்க தான் செய்யும். இதை தாண்டி இதோடைய அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. அவ்வளோ ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு நமக்கு சாம்பிள்ஸுமே கிடைக்கலங்க. பூமியில் இது நேச்சுரலாக எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா காரணம் யுரேனியம் 235 தான். ஸோ அதோடைய அந்த டிகே செயின் ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆக்னியம் 227 ஒன் ஆஃப் த டிகே ஸ்டெப்பில் இருக்கு. அதில் 1%, அதாவது ஆக்னியமோட 1% ஆல்ஃபா டிகேல தான் டெக்னிக்கலாக ஃப்ரான்சியமே பிறக்குது. பிறந்த 22 நிமிஷத்தில் அது ஹாஃப் லைஃப் பாதி ஆட்டம்ஸை எழுந்துருது. 1 ஹவருக்குள்ளே புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ரான்சியம் கம்ப்ளீட்டாக டிகே ஆகிடும். ஸோ இத்தனை கோடி ஆண்டுகளில் பூமியில் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த ஃப்ரான்சியம்ங்கிறது கம்ப்ளீட்டாக அணைஞ்சு போயிட்டே இருக்குங்க. அதாவது டன் கணக்கில் ஃப்ரான்சியம் உருவாகி இருக்கலாம். பட் எல்லாமே ரேடியாக்டிவ் டிகே மூலிமா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஓட்ட குடத்தில் தண்ணி நிரப்புற மாதிரி தான். ஸோ நீங்கள் இவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் ஓட்ட இருந்தால் தண்ணி நிற்குமா? அதே கான்செப்ட் தான். ஸோ ரேடியாக்டிவ் டிகே மூலிமா உருவாக்கக்கூடிய ஃப்ரான்சியம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளான ஃப்ரான்சியம் ஐசோடோப் 22 மினிட்ஸ் தானே. பட் உங்ககிட்ட இப்போ சப்போஸ் ரொம்ப ஸ்டேபிளான ஐசோடோப் ஒரு 10 நாட்கள் நிலைக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்சியம் ஐசோடோப் கிடச்சிச்சின்னா அதை உங்களால் 1 கிராமை 100,000 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும். 1 கிராமு. அப்போ யோசிச்சு பாருங்க. பட் அந்த மாதிரி இல்லை சொல்கிறேன். ஹைலி ப்ரெஷியஸான மெட்டலாகவும் இந்த ஃப்ரான்சியம் மாறி இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது கிடைக்கிறதும் கஷ்டம், கிடைக்கிறத ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதும் கஷ்டம். அரிதான ஒரு எலிமெண்ட். அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன தாண்டா யூஸ்ன்னு கேட்குறீங்களா? ப்ராக்டிக்கல் யூஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது. கமர்ஷியலாக இந்த எலிமெண்ட்டை உங்களால் எங்கேயுமே யூஸ் பண்ணவே முடியாது. யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த எலிமெண்ட் நிலையாகவும் இருக்காது. இதுக்கு ஒன்லி தியரிட்டிக்கல் பேஸ் தான் இருக்குது. முக்கியமாக அட்டாமிக் கிளாக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அகைன் இது வந்து ஒரு 22 மினிட்ஸில் கரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிற அண்ட் டீக் ஆகிற அந்த காரணத்தினால அட்டாமிக் கிளாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரான்சியம் யூஸ் பண்ணிப்பாங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் தான் இந்த ஃப்ரான்சியம் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுறது சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரான்சியம்
எக்ஸ்ட்ரீம்லி ரேடியோ ஆக்டிவ். இது சொற்ப அளவில் கிடைக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் நினச்சிக்கோங்க. 1 கிலோ அளவு ஃப்ரான்சியம் உங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாலும் அந்த ஊரையே ரேடியேஷனால் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது ரொம்பவே ஆபத்தான ஒரு எலிமெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பூமியிலேயே அது ரொம்ப சொற்பமாக கிடைக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில மெடிக்கல் அப்ளிகேஷனில் ரேடியேட்டிவ் ஐசோடோப் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃப்ரான்சியம் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த ஃப்ரான்சியம் இப்போ வரைக்குமே எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் சயின்டிஸ்ட்டுக்கு இதை பற்றின ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஃப்ரான்சியமை தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஆட்டம்ஸாக சிந்தசிஸ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்களாங்க. அதை டிகே ஆகிடும், அவ்வளோதான். அவங்களால கிலோ கணக்கில் இந்த மாதிரி ஃப்ரான்சியம் சிந்தசிஸ் பண்ண முடியாதா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. பிகாஸ் அகெயின் இந்த ஃப்ரான்சியம் ஒரு ரேடியேட்டிவ் டிகே மெட்டீரியல், அந்த ப்ராசஸில் உருவாக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். அப்படின்னா கிலோ கணக்கில் நம்ம இந்த ஃப்ரான்சியம் உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு அதிகமான ரேடியேட்டிவ் டிகே நடக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குட்டி டவுனில் இருக்க மக்களை அழிக்கிற அளவுக்கு அதிகமான ரேடியேஷனை வெளிப்படுத்தணும். அது அவ்வளோ ஈஸியாக உருவாக்கவும் முடியாது. கோடி கணக்கில் செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணி கையளவு நம்ம ஃப்ரான்சியம் உருவாக்கினாலும் அது 1 ஹவரில் காலியாகிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரான்சியம் உருவாக்கியே ஆகணுமா? ஏன்னா அதுக்கான தேவைகள்ங்கிறது நம்மக்கிட்ட ஹியூமன் பர்பஸில் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால அது உருவாக்க வேண்டிய அவசியமும் ஏற்படலை. ஸோ சிம்பிளி ஃப்ரான்சியம்ங்கிறது ரொம்ப 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 ரொம்பவே அரிதிலும் அரிதான ஒரு எலிமெண்ட். பட் அவ்வளோ அரிதாக இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது, எந்த ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஞ்சரஸுங்க. தேவையில்லாத ஒரு பொருள் அரிதாக இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? This is Unsigned, signing off.